மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழிகளுக்கான கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. இறால் வளர்ப்பால் பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் வடகாடு பகுதியைச் சார்ந்த வேளாண்மையாளர் ஆர் ராமோகன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய மீனின பகுதியில் ரோகு. இன்றைய தகவல் நேரத்தில் மூலிகை தோட்டத்தினை வீடுகளில் அமைக்கும் பொழுது தேர்வு செய்ய வேண்டிய செடி வகைகள் மற்றும் தொடரும் தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இறால் வளர்ப்பு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பண்ணையாளர்களின் வருமானத்தை அதிகரிக்கும் செய்கிறது. வேளாண் அறிவியல் நிலையங்கள் பண்ணையாளர்கள் பயன்பெறும் வகையில் இறால் வளர்ப்பு செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இறால் வளர்ப்பால் பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் வடகாடு பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் ராமோகன் அவர்கள் தரும் செய்திகள். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் பொதிகை டிவியிலேருந்து இந்த இறால் வளர்ப்பை பற்றி சில செய்திகளை உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறலாம். கண்டிப்பாக அது மக்களுக்கு சொல்லலாம். அது மற்றவங்களும் அதை பயன்படுத்தி இறால் வளர்ப்பில் எப்படியெல்லாம் அதனுடைய தொழில் நுணுக்கங்களை கையாளணும்னு சொல்லிட்டு உங்கள் மூலயமா பொதிகை தொலைக்காட்சி மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சில செய்திகள் எப்படி உங்களுக்கு முதல்ல இந்த இறால் வளர்க்கணுன்ற ஆர்வம் எப்படிங்க? இது 2வது ஜென்ரேஷனாக நான் அப்பா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்பா பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு உவர்நீர் இறாலுங்களா நன்னீர் இறால்? இது வந்து ஓர்நீர் தான். கோஸ்டல் ஏரியான்ற கோஸ்டல் ஏரியா. ஆமாம். சீ வாட்ரு பேக் வாட்டர்னு வாங்குது. ஆமாம், பேக் வாட்டர். நம்ம ஏரியாவில் மட்டும்தான் பேக் வாட்டர் இது கிடைக்கும். இப்போ நீங்கள் இதே ஒரு 35-25 கிலோமீட்டர் போனீங்கன்னா அதராம்பட்டினம், சத்திரம்,
சேதுவாபுரம் சத்திரம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா டேரக்ட் சீ வாட்டரை எடுத்து பண்ணலாம். அந்த பக்கம்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, மீன் பண்ணை பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். மீனுக்கு இந்த மாதிரி குட்டையில் வளர்க்குறது. இப்போ நீங்கள் உவர்நீர் இறால் வளர்ப்பு எதுக்காக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துங்க? தொழில் நல்ல தொழில் தான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மாதத்தில் நல்ல இன்கம் கிடைக்கிது. இதில் அதனுடைய வளர்ச்சி 4 மாதத்தில் இதோட ஒரு கல்ச்சர்ன்றது 4 மாதம் தான். இது 4 மாதத்தில் நம்ம போட்டதோட கூடுதலாக எடுக்கலாம், நல்ல லாபம் எடுக்கலாம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ ஏக்கராக இருக்குங்க உங்களுடையது? ஒரு பாண்டுன்றது 1 ஹெக்டர் பாண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் 0.7வாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாண்டை அமைச்சிக்கிறாங்க. ஒரு தோராயமாக எவ்வளோ முதலீடு இருக்குங்க இதில்? ஒரு பாண்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்போம். இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு போடுறோன்னா ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 12 லட்சம் அந்த மாதிரி ஆகுது பாண்டு ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு ஹெக்டர் பாண்டு நான் சொல்கிறது. ஒரு பாண்டு ரெடி பண்ணுறதுக்கு 10லேருந்து 12 லட்சம் ஆகும். ஆமாம். நம்ம இந்த சொலிஸ் கேட்டுன்னு சொல்கிறது அதே ஒரு 2 லட்ச ரூபா வந்துடும். நம்ம அந்த பாண்டை வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியாக்குறோம்ல, அந்த பாண்டு தண்ணியை வந்து வெளியாக்குற அந்த சொலியூஸ் கேட்டுன்றது மட்டுமே 2 லட்சத்துக்கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறம் கரை 4 பக்கம் கரை வைக்கணும். பாண்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்துடும். அது எத்தனை நாள் ஆகுங்க ஒரு பாண்டு ரெடி பண்ணுறதுக்கு? பாண்டு ரெடி பண்ணுறன்றது ஹிட்டாச்சி இதுமாரி பெரிய பெரிய வண்டி வந்துன்னா 2-3 வண்டி விட்டால் உடனே பண்ணிடலாம். ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். அதுமாதிரி அந்த சொலியூஸ் கேட் கட்டுறது ஒரு வாரம் 10 நாள் அதுமாரி இதாகும். இப்போ நான் பார்த்த வகையில் ஏறக்குறைய ஒரு 10க்கு மேற்பட்ட பாண்டுங்க இருக்குதுங்களே? ஆமாம். இங்கே இந்த ஏரியாவில் இருக்குது. மொத்தம் இந்த ஏரியாவில் ஜாமுனோடையில் மட்டும் 400 பாண்டுக்கிட்ட இருக்குது. சரிங்க. 400 பாண்டு இருக்குது. அதில் வந்து சம்மர் வின்டர் 2 கல்ச்சராக பண்ணுறோம் நாங்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு கல்ச்சர் தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா சம்மர் பண்ணுறவங்க வின்டர் பண்ண மாட்டாங்க, வின்டர் பண்ணுறவங்க சம்மர் பண்ண மாட்டாங்க. அது என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சம்மர் என்ன, வின்டர் என்ன? சம்மர்ன்றது கோடை காலத்தில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் தண்ணி வசதி இருக்காது. ஆற்றுல தண்ணி வர்றது அப்போ வராது. பேக் வாட்டரை நம்பி அதை மட்டும்தான் நம்பி பண்ணுறோம் நாங்கள். அதுலேருந்து எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் பண்ணுறோம். இப்போ 400 பாண்டு இருக்குன்னா ஒரு 100 பாண்டு மட்டும்தான் சம்மருக்கு போவோம். இல்லை அதே இறால் தான், ஆனால் அதே தண்ணி தான். ஆனால் தண்ணி எங்களுக்கு வசதி குறைஞ்சிரும். ஆமாம். அதேமாதிரி அந்த சல்டின்னு சொல்கிறோம்ல, அந்த உப்புத்தன்மை தண்ணியோடது அது வந்து கூடுதலாக இருக்கும் சம்மரில். இப்போ மழை காலத்தில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆற்று தண்ணியும் வரும், பேக் வாட்டரும் ஏறுறதுனால உங்களுக்கு சல்டி 35 அந்த ரேஞ்சு கிடைக்கும். 20 மழை பெய்கிற நேரத்தில் 10-15 கூட வரலாம். உங்களுக்கு கோடை காலத்தில் 45-50 அப்படி போகும். அப்படின்ற இதில் வந்து இறாலுக்கு வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி கொடுக்காது. மற்ற காலங்களில் கோடை காலம் இது மழை காலத்தில் நல்லா வரும். ஒரு 60 நாள் நாங்கள் ஜூனில் ஸ்டாக் பண்ணுவோம். ஜூனில் ஸ்டாக் பண்ணால் ஜூன் ஜூலையில் தான் நாங்கள் ஸ்டாக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஒரு 70-80 நாள் மழை இல்லாமல் தப்பிச்சிருவோம் நாங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கை கொடுக்கும். அதனால் க்ரோத்துக்கு எந்த விதம் பாதிக்காது. கரெக்டாக கொண்டு வந்துடுவோம் நாங்கள். இப்போது நீங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்போகம் விளைச்சல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வருஷத்தில் 2 போக விளைச்சலை நீங்கள் அறுவடை பண்ணுறோம். ஆனால் வந்து ஒரு குளத்துக்கு ஒரு கல்ச்சர் தான். சம்மரு இல்லை வின்ட்ரு ஏதாச்சும் ஒன்று தான். ஒன்றை விட்டு கொடுத்துட்றோம் வேண்டாம் அப்படின்னு. அதுவும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச கோஸ்டல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி வருஷத்துக்கு 2 கல்ச்சர் போயிடுறாங்க, இல்லை 2.5 கல்ச்சர் கூட போயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காய விட்டு உடனே தண்ணி ஏற்றி உடனே பண்ணிடுவாங்க. ஒரு கல்ச்சர் முடிஞ்சோடனே மறு கல்ச்சருக்கு ரெடி ஆகிடுறாங்க. ஏன்னா கோடை காலில் ரிஸ்க்கு. நம்ம முழுக்க மழையை நம்பி போவோம், இல்லை இதை நம்பி தான் போய் சூழ்நிலை. கோடை காலங்களில் நுகர்வு எப்படி இருக்குங்க? தேவைகள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஜூன் ஜூலையில் ரேட்டு எப்போயுமே ட்ராப் ஆகும். அந்த ஒரு ரீசனும் இருக்குது. உங்களுக்கு கோடை காலத்தில் பண்ணாததுக்கு ரீசன் வந்து ஜூன் ஜூலையில் எப்போயுமே ரேட்டு ட்ராப் ஆகும். ஏற்ற இறக்கம் ரொம்ப இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோடை மழை காலத்தில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாண்டட் நிறையா இருக்கும். நியூ இயர் வாண்டட், நியூ இயர்லேருந்து கிறிஸ்மஸ்ஸு உங்களுக்கு நிறையா ஃபெஸ்டிவல் நல்ல டைம்னால இதாகும். எக்ஸ்போர்ட் நிறையா ஆகும். இந்த மாதிரி ஒரு இறால் வளர்ப்பு குட்டியை நிறுவனம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி ஒரு விரும்புகிறேன். எவ்வளோ நிலம் எனக்கு இருக்கணும்? உங்களுக்கு ஒரு எத்தனை பாண்டு போகணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? ஒரு பாண்டு 2 பாண்டு சொல்லுங்களேன். ஒரு பாண்டு 2 பாண்டில் ஒன்றும் இல்லை. போட்டால் 4 பாண்டு போட்டிங்கன்னா ஓரளவு இதாக இருக்கும். 2 பாண்டு போட்டுருந்தீங்கன்னா செலவு கூட வரும் உங்களுக்கு எல்லாமே. இது
ஒரு பாண்டு போடுறதுக்கு அதான் 10-12 லட்சம் வரும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு அதுதான். இப்போ இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஏக்கருக்கு 3 குளம் போடலாம். ரிசர்வாயர்ன்றது உங்களுக்கு அவசியம் தேவை. இந்த இதை பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் இது தான். எங்களுக்கு வந்து 14 குளம் இருக்குது இதில். இப்போ இந்த கல்ச்சர் போயிட்டுருக்கு, 10 குளம் போயிட்டுருக்கு. 10 குளத்துக்கு ரிசர்வாயர் இதில் ஏற்றி நாங்கள் இதுலேருந்து தான் நாங்கள் இப்போ பேக் வாட்டர்லேருந்து ரிசர்வாயர் வருது. இதில் ப்ளீச்சிங் பண்ணி இதில் எல்லாம் கொடுத்து கரெக்டாக ப்யூரிஃபை பண்ணி இங்கேருந்து நாங்கள் எல்லா பண்டுக்கும் இறைச்சாகணும். இந்த இடத்துல இன்ஜின் இருக்கும். இன்ஜின்லேருந்து நம்ம அங்கே வாய்க்காலில் விட்டு எந்த குளத்துக்கு ஏற்றணுமோ லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு குளத்துல இருந்து வளர்ச்சியானது இறாலெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. ஆமாம், எல்லாத்தையும் வெளியில் மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணலை. பையர் வந்து எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட வாங்குறாங்க. ஆமாம். ஆக நீங்கள் அறுவடை பண்ணுற மாதிரி அதெல்லாம் வெளியில் எடுத்துறீங்க. ஆமாம், பண்ணுறோம். அந்த மீதி தண்ணியை என்ன பண்ணுவீங்க? மீதி தண்ணி வெளியேற்றுறது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் முடிஞ்சு ஒரு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி உடனே திறக்கக்கூடாது. அசோசியேஷன் ரூல்ஸே அதுதான். உங்களுக்கு வீச்சு வலையை போட்டு நாங்கள் இந்த அரிவலைன்னு சொல்லுவாங்க, அரிவலையை போட்டு நாங்கள் அரித்து பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இறால் கொஞ்சம் இருக்கும், ஒரு 40-50 கிலோ இருக்கும். அதை என்ன பண்ணுவோன்னா நாங்கள் அதை ப்ளீச் பண்ணி செடிமெண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை திறந்து விட்றோம். அதை திறந்து விடும்போது நெட்டை கட்டி பேக் நெட்டை கட்டி நாங்கள் திறந்து விடுவோம். அதில் மிச்சம் இருக்கிற ஒரு 50-60 கிலோ வந்து அதில் ஒதுங்கி வந்துடும். அதை இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் நாங்கள் போட்டு விற்றுப்போம். இப்போது நிலத்தில் குளம் வெட்டியாச்சுங்க. நீங்கள் சொன்ன அளவுக்கு குளம் வெட்டியாச்சு, அவ்வளோ ஆழத்தில் குளம் வெட்டியாச்சு. நீரை வந்துட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது பதப்படுத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க எங்களுக்கு குளம். இப்போ நான் என்ன கேட்குறதுன்னா, அந்த இறால் குஞ்சு அல்லது முட்டை நாங்கள் எங்கேருந்து வாங்குறது? முட்டையோ இல்லை இதோ இல்லை, இது வந்து சீடு வாங்குறதுன்றது, இறால் குஞ்சு வாங்குறதுன்றது இங்கே நம்ம பாண்டிச்சேரி டு சென்னை ரோட்டில் நிறையா ஹேச்சரிஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஹேச்சரிஸ் இருக்குது. அதை டெஸ்ட்டு பண்ணி எது திருப்தியாக இருக்கோ அதையும் எடுப்பாங்க. மேலும் விவரங்களுக்கு வேளாண்மையாளர் ஆர் ராமோகன் அவர்களை 09629002777 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்கள் நெல் விதையை 0.05% அளவு கார்பன்டேசம் என்ற மருந்தினை கொண்டு பதப்படுத்தி உபயோகிப்பதன் மூலம் நடவு பயிரின் வேர் தாக்கத்தினை தடுக்கலாம். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது குயினால்பாஸ் அல்லது புரோபனோபாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீன் இன பகுதியில் ரோகு. கெண்டை மீன் இனங்களுள் சுவையில் சிறந்த இனமாக ரோகு கருதப்படுகிறது. இந்த இனத்தின் தலை சிறியதாகவும் வாய் நேராகவும் கீழ்த்தாடை உதட்டில் சுருக்கங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். வளர்ந்த மீன்கள் ஓரளவு நீளத்துடன் உருண்ட உடலமைப்புடன் இருக்கும். வளர்ந்த மீன்களின் செதில்கள் சிவப்பு நிறம் கொண்டதாக இருக்கும். இம்மீன் அழுகும் தாவரங்களையும் மிதக்கும் பாசிகளையும் நீரில் திடப்பொருள்களில் படிந்து வளரும் பாசி இனங்களையும் விரும்பி உண்ணும். இது தவிர நாம் அளிக்கும் மேலுணவு வகைகளையும் விரும்பி உண்ணும் தன்மை கொண்டது. இம்மீன் இனத்தை மேலுணவு மட்டுமே அளித்து கூட வளர்க்கலாம். இத்தன்மையால் கெண்டை மீன் வளர்ப்பில் ரோகு இனம் தனி இனமாக பல இடங்களில் வளர்க்கப்படுகிறது. ரோகு மீன்களுக்கு விற்பனை வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் கூட்டு மீன் வளர்ப்பில் மொத்த மீன்களின் எண்ணிக்கையில் 25 முதல் 50 விழுக்காடு அளவிற்கு ரோகு மீன் ஈர்ப்பு செய்யப்படுகிறது. இம்மீன் இனம் ஓராண்டில் 750 கிராம் முதல் 1 கிலோகிராம் எடை வரை வளர்கிறது. மேலும் விவரங்கள் பெற www.tnfu.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மூலிகை தோட்டத்தினை வீடுகளில் அமைக்கும் பொழுது தேர்வு செய்ய வேண்டிய செடி வகைகள் குறித்த தகவல்கள். இந்தியாவின் இயற்கை வளங்களில் சுமார் 45,000 செடி வகைகள் இயற்கையாக காணப்படுகின்றன. இவற்றில் 10,000க்கும் மேற்பட்ட மூலிகை தாவர வகைகள் மருத்துவத்தில் பயன்படுகின்றன. மூலிகை வளங்களை பாதுகாக்க மத்திய அரசும் மாநில அரசும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் மூலிகை தோட்டத்தினை வீடுகளில் அமைக்கும் பொழுது தேர்வு செய்ய வேண்டிய செடி வகைகள் பற்றி காண்போம். துளசி விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றது. இவற்றின் இலைகள் சளி இருமலுக்கு சிறந்த மருந்தாகும்.
மத்திய மருத்துவ நறுமண தாவர ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து சிம் ஆயு என மேம்படுத்தப்பட்ட ரகம் வெளியிடப்பட்டுள்ளது. இது அதிக மணத்தையும் மருத்துவ பண்புகளையும் கொண்டது. எலுமிச்சை புல் நறுமண எண்ணெய் எடுக்க பயன்படும் ஒரு வாசனை பயிராகும். இதன் இலைகளை தேநீர் தயாரிப்பில் சேர்க்கும் பொழுது நல்ல நறுமணமும் புத்துணர்ச்சியும் பெறலாம். தவசி கீரை வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த கீரையாகும். இதன் இலைகளை சமைத்து உண்ணலாம். தண்டு குச்சிகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றது. வல்லாரை வல்லாரை கொடியாக நிலத்தில் வளரக்கூடியது. இதன் இலைகளை மற்ற கீரைகளைப் போல் சமைத்து சாப்பிடலாம். ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. வல்லமேத்தா எனும் ரகம் பெரிய அளவிலான இலைகளையும் எடையையும் அதிக மருத்துவ தன்மையையும் கொண்டது. தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 27/12/2016 செவ்வாய் மற்றும் 28/12/2016 புதன் ஆகிய 2 நாட்களில் கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்ற சிறுதானிய வகைகளில் உள்ள சத்துக்களையும் அவற்றை உபயோகித்து தயாரிக்கப்படும் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களுக்கான தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சிகளும் அளிக்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422 661134 0422 661126 விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு அரியலூரில் குறைந்தபட்சமாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1550 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1640 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 2600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 6387 ரூபாய்க்கும், செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 5156 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7699 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 80 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 19.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 50.2% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.7% ஆகவும்,
மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.7 டிகிரி செல்சியஸ் ஆகும். மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 457.9 கலோரி per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். வளிமண்டல அழுத்தம் 884.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் இதர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. முட்டை கோழிகள் வளர்ப்பு வேளாண்மையாளர்களின் தினசரி வருமானத்தை அதிகரிக்கின்றது. பொதுவாக இக்கோழி இனங்களை வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்கள் அதிக அளவில் தாக்குகின்றன. இக்கோழி இனங்களை இந்நோய்களிலிருந்து பாதுகாக்க தீவன மேலாண்மை மற்றும் கொட்டகை அமைத்தல் வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழிகளுக்கான கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள். கோழிகளுக்கு எது கொட்டகை அமைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளை வந்து வெயில் காலங்களில் வெப்பத்தில் இருந்தோம், அனல் காற்றில் இருந்தோம், குளிர்காலத்தில் மழையில் இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு கோழிகளுக்கு கொட்டைகள் தேவைப்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 45 மில்லியன் கோழிகள் இருக்கிறது, முட்டை கோழிகள். இந்த கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி தரையை விட்டு 6 to 7 அடி உயரத்தில் பண்ணைகள் அமைக்கப்படுகிறது. இவ்வாறு பண்ணைகள் அமைக்கும்போது பண்ணை அமைய இருக்கும் இடம் வந்து மேட்டுப்பாங்காக இருக்க வேண்டும். குழிகளாக இருந்தால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிறைய நோய் கிருமிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணைகள் வந்து மேட்டுப்பாங்கான இடத்துல இருக்கணும். ரெண்டாவது, இந்த பண்ணைகள் அமைக்கக்கூடிய பில்லர்னு சொல்லக்கூடிய இந்த பண்ணைகளை தாங்கக்கூடிய பில்லர்கள் வந்து 6 to 7 அடி உயரங்கள் இருக்கும். இந்த மாதிரி பில்லர்கள் போட்டு அதற்கு மேலே தான் வந்து நம்ம கோழிகளை அடைக்கக்கூடிய கூண்டுகளை வச்சிருப்போம். இப்போ இந்த பில்லர்களை போட்டு மேலே கூண்டுகள் வைக்கிறதுக்கு பண்ணையை சைடில் வந்து பார்த்திங்கன்னா வலைகள் இருக்கணும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும். அப்போ தான் ஏன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் ஆள்கூறு முறையில் பண்ணைகள் அமைக்கும்போது பண்ணையோட அகலம் 20 to 25 அடிக்கு மேலே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு மேல் இருந்தால் காற்றோட்டம் தடைபடும். ஆனால் இன்றைக்கி வந்து பண்ணைகள் எல்லாமே 6 அடி 7 அடி உயரத்திற்கு மேலே கோழிகளை வச்சுருக்கிறதுனால நம்ம பண்ணைகளின் அகலத்தை 40 to 45 அடி உயரம் கூட அதிகப்படுத்தி கொள்ளலாம். ரெண்டாவது, இந்த கூரைன்னு பார்த்திங்கன்னா கேபிள் ரூஃப், மானிட்டர், ஃபுல் மானிட்டர், இந்த மாதிரி நிறைய ரூஃப் வகைகள் இருக்குது. அந்த கூரை வகையில் பார்த்திங்கன்னா முட்டை கோழிகளுக்கு ஏற்றது எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் மானிட்டர் ரூஃப். இந்த ஃபுல் மானிட்டர் ரூஃபில் பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கிலும் சரி, இல்லை தெற்கிலிருந்து வடக்கிலும் சரி, எந்த பக்கம் காற்று வந்தாலும் பண்ணைக்குள் காற்றோட்டம் நல்ல சீரிய முறையில் இருக்கும். சைடில் ஓரங்களில் பார்த்திங்கன்னா வலைகளோட உயரம் வந்து 10 to 11 அடி உயரம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கோழிகளுக்கும் தெளிவான காற்றோட்டம் கிடைக்கும். அதே மாதிரி சென்டர் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்கக்கூடிய உயரம், பண்ணை உயரம், அது வந்து 13 to 18 அடி உயரம் கூட இப்போலாம் உயர்த்தி இருக்கிறாங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா கூண்டுகள். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 100% சொல்லக்கூடிய 100% முட்டைக்கோழிகள் கூண்டில் தான் வளர்க்கப்படுகிறது. அவ்வாறு வளர்க்கப்படும் கூண்டுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு அரை சதுரடி இடவசதி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு கூண்டில் 4, 5, 6 இப்படி கோழிகள் விட்டு வளர்த்தாலும் ஒரு கோழிகளுக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா அரை சதுரடி இடவசதி கொடுக்கப்பட வேண்டும். அந்த கூண்டுகள் பார்த்திங்கன்னா 2 டயர் 3 டயர் இந்த மாதிரி 2 அடுக்கு 3 அடுக்குகளாக கோழிகள் வளர்க்கப்படுகிறது. இது எம் டைப்னு சொல்லக்கூடிய எம் வடிவத்தில் இந்த கூண்டுகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கூண்டுகளில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கூண்டுகளுக்கு தேவையான கோழிகளுக்கு தேவையான தீவனம் கூண்டுகளுக்கு முன்னாடி தகரங்களில் இருக்கும். தண்ணீர் கோழிகள் நிப்பிள் ட்ரிங்கர்னு சொல்லக்கூடிய ட்ரிங்கரில் குடித்துக்கொள்ளும். ரெண்டாவது, பண்ணையின் அகலத்தை பொறுத்து நம்ம 4 வரிகளாகவோ 5 வரிகளாகவோ இந்த கூண்டுகளை அமைத்து கொள்ளலாம். இது போக இந்த கோழி வலைகளில் சைடில் பார்த்திங்கன்னா படுதா கட்டியிருப்பாங்க. இந்த படுதா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குளிர்காலங்களில் கோழிகளை அந்த குளிர்காற்றுலேருந்து தடுக்கவும், அப்புறம் காற்று காலங்களில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த காற்று தீவன தகரத்தில் இருக்க தீவனம் பறந்து விடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு கிடைக்கக்கூடிய தாது உப்புக்கள், வைட்டமின்கள், அமினோ அமிலங்கள்லாம் அந்த காற்றில் பறந்து விடும். கோழிகளுக்கு தேவையான முழு சத்துக்களும் கிடைக்காது. அதனால் குளிர்காலங்கள்லையும் காற்று காலத்துலேயும் இந்த படுதாக்களை பண்ணையின் சைடில் கட்டி வச்சுருப்பாங்க. வெயில் காலங்களில் அதை மடக்கி வச்சுருவாங்க. இவ்வாறாக நான் மேற்கூறிய வகையில் அறிவியல் ரீதியாக பண்ணைகள் அமைத்து வீரிய ரக முட்டைக்கோழிகள் வளர்த்து அதிக லாபம் அடையலாம். மேலும் விவரங்களுக்கு முனைவர் கே ராஜேந்திரன் அவர்களை 09426279113 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 27/12/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் இறால் வளர்ப்பால் பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் வடக்காடு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் ராமோகன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சப்போட்டா குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கான பொதுவான அறிவுரைகள் குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி ரவிக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.